In the name of our Lord and Savior Jesus Christ. மாலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகின்றோம். We have been studying on what is Lent, what is Ash Wednesday, what is Easter. லெந்து காலங்கள் என்றால் என்ன, சாம்பல் புதன் என்றால் என்ன, ஈஸ்டர் என்றால் என்ன என்ற காரியங்களை வேதாகமத்தின் அடிப்படையிலிருந்து நாம் படித்துக்கொண்டு வருகிறோம். And somewhere we would have got information that this is connected with the death and sufferings of Jesus, sufferings and death of Jesus. எப்படியோ இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கும் பாடுகளுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று எங்கேயோ கற்றுக்கொண்டு இருக்கிறோம். And so we have accepted this tradition, we have just followed this tradition. இந்த சடங்காச்சாரத்தை, இந்த பாரம்பரியத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டு வருகிறோம். And it was made to sound so spiritual to us that it is one of the important days in our Christian life, in the Christian calendar. இவைகளை நாம் எப்படியோ ஆவிக்குரிய ஒரு காரியம் என்று கருதியதனால் நம்முடைய கேலண்டர்ல கூட இதுக்கு முக்கியமான இடத்தை நாம் ஒதுக்கி வைக்கின்றோம். See, in churches usually there will be a very good attendance on Christmas Day. வழக்கமாக சபைகளிலே கிறிஸ்மஸ் நாட்களிலே ஜனங்கள் அதிகமாக வந்து கலந்து கொள்வார்கள். New Year's, அதற்கு பிறகு புத்தாண்டு, and after that it will be Ash Wednesday. அதற்கு பிறகு சாம்பல் புதன், Good Friday, அதற்கு பிறகு நல்ல வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை, and then Easter. பிறகு ஈஸ்டர். These are the days that Christian give a good attention in the church. இந்த நாட்களில் தான் கிறிஸ்தவர்கள் சபையிலே வந்து அதிகமாக கலந்து கொள்வார்கள். I'm talking about traditional Christians. நான் சொல்வது பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். But once you come into a fellowship with the Lord, you don't want to stop and break your fellowship. You just wait every time you go join with the saints. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறிய பிறகு எப்பொழுதுமே அவரோடு தொடர்பு கொள்ள, அவருடைய சக விசுவாசிகளோடு தொடர்பு கொள்ளத்தான் நாம் விரும்புகிறோம். That is what the writer writes when he writes the letter to the book of Hebrews. அதைத்தான் எபிரேய புத்தகத்தை எழுதிய அந்த ஆசிரியர் கூறுகின்றார். He says, not forsaking the assembly of ourselves together as is the manner of some, but exhorting one another, and so much the more as you see the day approaching. எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனத்திலே பார்க்கின்றோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம், நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். 307 பக்கம் புதிய ஏற்பாட்டில். It was happening in the early church. இது ஆதி திருச்சபையிலே நடந்தது. எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனம். There were people who will always, wherever something good is happening, the people will bring something bad there. எங்கெல்லாம் நல்லது நடக்குதோ அங்க ஜனங்கள் கெட்டதையும் கொண்டு வந்துருவாங்க. It's not the people, but it's the demons or Satan who tries to use these people. இது ஜனங்கள் அல்ல, சாத்தானும் அசுத்தாவிகளும் இந்த ஜனங்களை பயன்படுத்துகிறார்கள். Okay, so today we are going to start, as we are studying about this suffering and death of Jesus, we are going to start off and right from the beginning and just walk through the Bible and see why did Jesus have to die. இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம் இவளை தியானிக்கும் பொழுது ஆதி முதற்கொண்டே தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஏன் இயேசு இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு மரிக்க வேண்டும்? Yes, he suffered. ஆமாம், அவர் பாடுபட்டார், he died, மரித்தார். But do we have to cry about it? ஏன் அவருக்காக நாம் do we have to cry about? அப்படிப்பட்ட அந்த இயேசுவுக்காக நாம் அழ வேண்டுமா? Do we have to mourn for his suffering and death? அவருடைய பாடுகளுக்காக, மரணத்துக்காக நாம் புலம்ப வேண்டுமா? Okay, so because that is what the world, the tradition has told us, that because he suffered, because he died, we have to suffer, we have to mourn, we have to do penance, we have to do things like that. Is it real? Is it true? இதைத்தான் சபை பாரம்பரியம் போதித்தது. இயேசு நமக்காக பாடுபட்டு மரித்ததினால் அதை நினைவு கூர்ந்து அவருடைய பாடுகளுக்காக நாம் கண்ணீர் வடிக்க வேண்டும், புலம்ப வேண்டும், அழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. See, in the same Hebrews 10 and verse 19, அதே எபிரேயர் 10 அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது. It says, therefore brethren, that is the church is talking to brothers, having boldness to enter the holiest by the
blood of Jesus. எபிரேயர் 10:19 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு By பண்ணினபடியால் a new and living way which he consecrated for us through the veil, and that is his flesh. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. If we only understand the meaning of this verse, இந்த வசனம் மாத்திரம் நமக்கு புரிந்துவிட்டால், it says having boldness to enter the holiest by the blood of Jesus. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாம் நுழைகின்றோம். See, I was watching one of our youth in the church told me, he said, "Auntie, why don't you make a teaching, you are teaching on Old Testament, why don't you make a regular teachings, I'll help you to put it up on the YouTube, because we see some people teaching everything wrong." நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு வாலிபர் சொன்னார், ஆண்டி நீங்கள் பழைய ஏற்பாட்டெல்லாம் போதிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஆனால் அவைகளை தொடர்ந்தேச்சியாக அதுக்காக நீங்கள் பவர் பாயிண்ட்லாம் போட்டு டீச் பண்ணுங்க, ஏனென்றால் நிறைய பேர் தவறாக தப்பாக போதிக்கிறாங்க அப்படின்னு. And he showed me one YouTube teaching. அவர் ஒரு யூடியூப்ல இது குறித்த ஒரு போதனையை எனக்கு காண்பித்தார். Two girls were sitting. ரெண்டு பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க. And the elder was asking the younger, "You are not reading your Bible?" மூத்தவர்கள் அந்த வாலிப பெண்களை பார்த்து கேட்குறாங்க, பைபிள் படிச்சீங்களா? She said, "I read it, but I'm feeling very sleepy, I'm feeling boring, that's why I closed it and I'm sitting here." நான் படிச்சேன், ஆனா அப்படியே போர் அடிக்குது, தூக்கம் வர மாதிரி இருந்தது, அதனால தான் உட்கார்ந்து She இருக்கேன். said, "Why are you feeling boring when you read Bible? What did ஏன் you பைபிள் read? படிக்கும்போது உனக்கு போர் அடிக்குது? What did you read?" என்ன படிச்ச? She said, "I'm reading book of Leviticus." நான் லேவியராகமம் புத்தகத்தை படிச்சேன். He said, "That is wrong. அப்ப சொன்ன அதுதான் தப்பு. You should not read book of Leviticus." லேவியர் புத்தகத்தை படிக்க கூடாது. And she was telling her, "You read Genesis, ஆதியாகமத்தை படி, read the Exodus, யாத்திரையாகமம் படி, and you read Deuteronomy. உபாகமம் படி. Leviticus and Numbers you should not read." லேவியராகமம் என்னாகமத்தை படிக்க கூடாது. When he was showing me this video, when she said, "Don't read Leviticus," at once I reacted. I said, "Oh my God, that's the most important book. Unless you read that only you can understand every other book." அப்ப நான் சொன்னேன், ஐயோ லேவியராகமத்தை படிக்க கூடாதா? அதுதான் மிக மிக முக்கியமான புத்தகம், அதை படிச்சாதான் முழு புதிய ஏற்பாடு நமக்கு புரியும். We'll know the value of Jesus coming, we'll know the value of Jesus' dying, we'll know the value of what we are living, the time that we are living in now, unless and until we read the book of Leviticus. நாம் லேவியராகம புத்தகத்தை படித்தால் ஒழிய இப்பொழுது நாம் வாழ்கின்ற காலத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் மூலமாக வருகின்ற நன்மையையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. What is this writer telling here? இந்த ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்? He said, "Having boldness to enter the holiest by the blood of Jesus." என்ன சொல்றாரு? எபிரேயர் 10:19 தம்முடைய மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு அவர் இரத்தத்தின் வழியாக உண்டு பண்ணினார். If we did not and if we don't know the book of Leviticus, லேவியராகம புத்தகம் நமக்கு தெரியலனா we will wonder what is that entering the holiest. அப்ப நமக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைவதென்றால் என்னவென்று தெரியாது. We only know to open the door and come into the church. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சர்ச் கதவை திறந்து உள்ள வரணும், அவ்வளவுதான். See where the AC is blowing, sit close to the AC. எங்க ஏசி யூனிட் போட்டிருக்காங்களோ அது பக்கத்துல உட்கார்ந்தா கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். That's all we know. What is இல்ல this? ஃபேன் இருக்குன்னா அது கீழ இருக்கும். What is that most holy? என்னங்க மகா பரிசுத்த ஸ்தலம்னா என்னங்க And what is சர்ச்சில்? that blood of why do we have to enter through the blood of Jesus? We have to enter through the door. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் வழியா நுழையணும்ன்றாங்களே, நாங்க கதவு வழியா தான் நுழைஞ்சு வந்தோம். They will not understand, the context is not there. ஏனென்றால் இந்த புதிய ஏற்பாட்டை மட்டும் படிச்சீங்கன்னா அந்த எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது என்று நமக்கு தெரியாது. Okay, so now let's go back to the beginning and we'll study it. ஆகவே நாம் ஆரம்பத்துக்கு சென்று நாம் படிக்க போகின்றோம். We are going to see how the suffering of Jesus and the death and the resurrection of Jesus, it does not make us to cry about it when we think about it, but it causes us to rejoice and thank our God with a thankful heart. ஆகவே இயேசுவின் பாடுகள் மரணத்தை நம்ம படிக்கும் பொழுது அதை நினைத்து புலம்புவதற்கு பதிலாக அதை நினைத்து நன்றி பாராட்டி பரவசம் அடையத்தான் வைக்கும். Before we go to the beginning, let's read Mark what Jesus tells us here. Mark chapter 6.
ஆரம்பத்துக்கு செல்வதற்கு முன்பதாக மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் Mark chapter 7, I'm sorry. 7ஆம் அதிகாரம் மார்க் 7ஆம் அதிகாரம். Because Jesus himself condemns these types of traditions. இயேசு கிறிஸ்துவே இப்படிப்பட்ட பாரம்பரிய பழக்கங்களை கண்டிக்கின்றார். What is a tradition? பாரம்பரியம் என்றால் என்ன? It is an oral law. வாய் வழியாக வருகின்ற ஒரு சட்டம். It is not a law that God gave. கர்த்தர் சொல்லாமல் ஜனங்க ஒருத்தர் பின்னால ஒருத்தர் சொல்லி சொல்லி அப்பா பிள்ளைங்க அப்படியே சொல்லி வருஷ பாரம்பரியமா அப்படியே வருது. See, certain churches they'll have a tradition. They keep the slipper outside. சில சபைகளிலே சில பாரம்பரியம் இருக்குது. செருப்பையும் ஷூவையும் வெளியில வச்சிட்டு வரணும். How did you learn to keep your shoe outside? எப்படி வெளியில வைக்கணும்? How did you learn that? எப்படி அதை கற்றுக்கொண்டோம்? Somebody told you don't put your shoe inside, keep it outside. யாரோ நமக்கு சொன்னாங்க ஷூ போட்டு உள்ள வராதீங்க, தயவு செய்து வெளியில வச்சிருங்க. So that became a tradition. அப்படியே காலம் செல்ல அது ஒரு பாரம்பரியமாயிடுச்சு. After some time you ask somebody why you are keeping a shoe. That's church, it's holy, we must not put it. அப்ப யாரோ கேக்குறாங்க ஏங்க செருப்பு வெளியில வச்சிட்டு உள்ள வரணும்? அது பரிசுத்த ஸ்தலம், அதனால செருப்பு வெளியில வச்சிட்டு வாங்க. That is, an oral law became a tradition and that they started following as though it is a law of God. வாய் வழியாக ஒருவர் இன்னொருவருக்கு சொன்ன அறிவுரையை காலங்காலமாக பின்பற்றி அதுவே ஒரு சட்டமாக மாறிடுச்சு. Some churches they'll say hallelujah 3 times. சில சபைகளிலே அல்லேலூயா 3 தடவை சொல்லணும். Not 2 times, not 4 times. 2 தடவை சொல்லக்கூடாது, 4 தடவை சொல்லக்கூடாது, 3 தடவை தான் கரெக்டா சொல்லணும். Hallelujah, hallelujah, hallelujah. The pitch will go up. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Now that is not wrong. I'm not saying it's a sin. அப்படி சொல்றதுல தப்பு இல்ல, அது பாவமும் கிடையாது. You want to do it, do it. செய்யணும்னா விருப்பம் இருந்தா செய்யுங்க. But when you do the tradition, you look at somebody who doesn't do that as though they are a sinner, and that is the wrong thing. நீங்க செய்துட்டு அது மாதிரி அல்லேலூயா சொல்லாம இருக்கிறவங்கள பார்த்து ஒரு பாவி மாதிரி பாத்தீங்கன்னா அதுதான் பாரம்பரியம். You want to do it, dude. You want to keep your church clean, okay? You want to keep the slipper out, keep it. You are most will சபையை welcome. சுத்தமாக வைக்கணும், அழுக்கு உள்ள கொண்டு வரக்கூடாது, அதனால செருப்பு வெளியில வைக்கணும், ரொம்ப சந்தோஷம். But நம்ம இந்தியாவுக்கு அது தேவை. Okay, but don't look at somebody who is wearing a shoe as though he is a sinner. ஆனா அதே நேரத்துல ஷூ போட்டு வந்து உள்ள நுழைஞ்சவங்கள ஒரு பாவி மாதிரி பார்க்காதீங்க. So now you know the meaning of tradition. It's an oral law. In the course of time, we think it is a law and we follow it so sincerely, and that is what they did with Lent. இந்த பாரம்பரியத்தை பாத்தீங்களா, வாய் வழியா ஒருத்தர் இன்னொருக்கு ஆலோசனை சொல்லி அதை பல ஆண்டுகளாக பின்பற்றுறதுனால அதுவே ஒரு பாரம்பரியமாயிடுச்சு. அதே போல இந்த லெந்து காலமும் மனிதருடைய வாய் வழியாக சொல்லப்பட்ட ஒரு சில போதனைகளை ஜனங்கள் பல ஆண்டுகளாக பின்பற்றி இன்றைக்கு அது ஒரு பாரம்பரியமா மாறிடுச்சு. For you to fast 10 days, or for you to fast 5 days, or for you to fast 40 days, depending on your body, on your physique, on your strength, fast. It's good that you fast and pray, but don't make it a tradition. 10 நாட்களோ 20 நாட்களோ 40 நாட்களோ உங்களுடைய சரீர பலத்தையும் உங்களுடைய திராணியையும் பொறுத்து நீங்க உபாசித்து ஜெபிப்பது நல்லது. ஆனா மற்றவங்களாம் செய்யறாங்க, வருஷக்கணக்கா இந்த சபை இப்படி செய்து அதுக்காக நான் செய்யறேன்றது தான் தவறு. அதுதான் பாரம்பரியம். When we become so proud of it, my church is doing this. அதை குறித்து பெருமை வேற. ஓ என் சபை வந்து இதை செய்யுது. You are not doing it, we are doing it. நீங்க உங்க சபைல அதை செய்யல, எங்க சபை செய்றோம் நாங்க. See, this is what Jesus condemns. இதைத்தான் இயேசு கண்டிக்கின்றார். Mark chapter 7 verse 6. மார்க் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Then let's start from 5. Then the Pharisees and scribes asked him, why do your disciples not walk according to the traditions of the elders, but eat bread with unwashed hands? அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். Now they were not eating actually bread, sitting at the table and eating lunch there. இங்க அவங்க வந்து டேபிள்ல உட்கார்ந்து பிரெட் சாப்பிடல. They were not watching them every time they did that. ஒவ்வொரு தடவையும் அதை செய்தபோது அவங்க அதை வந்து கவனிக்கல. Okay, but this particular situation, maybe they had come in hungry, or maybe they already had washed their hands in the house and came, it's clean, they didn't go and touch any dirty thing, so they was just sitting and eating. இந்த முறை அவர்கள் வந்து வீட்ல இருந்து நேரா கை கழுவிட்டு வந்திருக்கலாம், மற்ற எந்த வேலையும் செய்யாம நேரடியா வந்திருக்கலாம், உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கலாம். Okay, they could have just asked, do you want to wash your hands, can I get you some water? என்ன பண்ணிருக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் கை கழுவு தண்ணி வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம்.
But they said, why you didn't do it? It's a tradition of our fathers. இது நம்முடைய முன்னோர்களின் பாரம்பரியமாச்சே, ஏன் அதை நீங்கள் செய்யாமல் விட்டீர்கள்? They are not bothered about the hands being dirty or clean. They just want you to follow a tradition. Even if it's clean, wash it. கை சுத்தமா இருக்குதோ சுத்தமா இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. சுத்தமா இருந்தா கூட பாரம்பரியத்தின்படி பாரம்பரியமான கை கழுவுதல் இருக்குது, அதன்படி நீங்க கழுவணும். How long they'll follow this tradition? எவ்வளவு காலம் இதை பின்பற்றணும்? When they go to a place where there is water scarcity, then they will control themselves. எந்த ஊருக்கு போயிட்டு அங்க தண்ணியே இல்லாத ஒரு ஊருக்கு போயிட்டான்னு வச்சுங்க, அப்பதான் தெரியும் அவங்களுடைய பிரச்சனை. So it was not about cleaning your hand because it's dirty and eating. It was a tradition that you had to do it this way. அது கையை சுத்தமா இருக்கிறதுக்காக கை கழுவணுன்றது முக்கியம் இல்லை, பாரம்பரியமா ஒரு குறிப்பிட்ட விதத்தில் கூட அதை கை கழுவுவாங்க. அதுதான் அவர்களுடைய பாரம்பரியம். Okay, verse 6. So he answered and said to them, well, did Isaiah prophesy of you hypocrites, as it is written, these people honor me with their lips, but their heart is far from me. 7ஆம் வசனம், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறான். Was Jesus saying no, we should eat without washing our hands? ஏசு சொன்னாரா கை கழுவாம தான் சாப்பிடணும் அப்படின்னு? Was Jesus saying no, we must be dirty? இல்ல அழுக்காதான் இருக்கணும்னு சொன்னாரா இயேசு? He says you are hypocrites, you are acting. இயேசு கிறிஸ்து மாயக்காரர், நீங்க என்ன மாயாஜாலம் பண்றீங்க, நீங்க நடிக்கிறீங்க. Have you seen some people like that? They put on a special type of clothes and their face is they don't smile, they don't comb their hair, they act so spiritual. சில ஜனங்களை பாருங்க, ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு உடை, ஒரு குறிப்பிட்ட விதமான விதத்தில் நடப்பது, முகத்தை அப்படியே சிரிக்காம வச்சிருக்கிறது, தலைக்கு கூட எண்ணெய் பூசாம சரியா தலை கூட வாராம அப்படியே வர்றது, அதெல்லாம் ஆவிக்குரிய மேன்மை தாழ்மை என்று அவங்க நினைக்கிறாங்க. Some people you call them to pray in the front, opening prayer, you just give them a chance. சிலருக்கு முன்னால வந்து ஜெபம் பண்ணுங்க, துவக்க ஜெபம் பண்ணுங்கன்னு வாய்ப்பு கொடுத்தா they will be sitting there and talking with their friends. நண்பர்களோடு சேர்ந்து பேசினே இருப்பாங்க. How are you pastor? You did eat pastor? Every day they'll be talking. எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, அதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. The moment you give them the mic, சாதாரணமா தான் பேசிட்டு எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படினா வந்து பேசுவாங்க. ஆனா மைக்க மட்டும் கொடுத்து போய் ஜெபம் பண்ணுங்கன்னா, Heavenly Father, we come before you. பரிசுத்தமும் வல்லமையும் அன்பும் நிறைந்த பரலோக தேவனே. See, when you pray like that, the people in the church think, I cannot pray like that. This man is so holy. This man prays well. That's why they come and queue, to you for you to pray, because they think only your prayer is, reaching God. வழக்கமா நடைமுறையா ஒரு சம்பாஷணையோடு ஜனங்க கிட்ட பேசுற மாதிரி பேசாம, மேடைக்கென்று தனி குரலை பயன்படுத்தி அந்த ஏற்ற இறக்கங்களோடு அது பேசுறதுனால அவளுடைய அந்த உச்சஸ்தாயை அந்த குரலை கேட்டு இதுதான் பரிசுத்தமான விதத்தில் ஜெபம் பண்ணுவது போல என்று சொல்லி அவங்க கிட்ட ஜெபம் பண்ணுறது நிறைய பேர் கியூ நிற்பாங்க. That's why they don't teach the believers that you can pray. Your prayer, God can hear it. Just talk to God like a baby talks to his mommy and daddy. God can hear that prayer. ஆனால் அந்த ஜனங்கள் பொது சபை விசுவாசிகளுக்கு நீங்க ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்பாரு, நான் மட்டும் ஜெபித்தா கேட்பாருன்னு கிடையாது. நீ ஜெபித்தாலும் கேட்பார், நீயும் ஜெபம் பண்ணு. அப்பா கிட்ட ஒரு பிள்ளை பேசுற மாதிரி நீயும் பேசு அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. Don't learn the way I pray. Don't learn the way I use words. You pray your heart to God. நான் பயன்படுத்துகிற வார்த்தைகள், நான் பயன்படுத்துகிற குரல், நான் பயன்படுத்துகிற மாதிரி ஹalleluya அது மாதிரிலாம் நீ வந்து பயன்படுத்தணும் அவசியம் இல்லை. உனக்கு இருக்கிற குரல்ல நீ பேசுற மாதிரி நீ பேச. அப்பா கிட்ட, அம்மா அப்பா கிட்ட வீட்டில் போய் நைட்ல சாப்பாடு ஏதோ கேட்கும், எப்படி பேசுங்க? அம்மா எனக்கு சாப்பாடு கொடுங்க. Let's continue verse 7. And in vain they worship me, teaching as doctrines the commandments of men. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறீர்கள். There are lots of traditions like this. இப்படி நிறைய பாரம்பரியங்கள் இருக்குது. One sister in our church still she didn't take baptism. She wants to take baptism.
குறிப்பிட்ட ஒரு ஒரு அம்மா நம்ம சபையில் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லின்னு இருக்காங்க. And she said, when I can take baptism? எப்போ நான் ஞானஸ்தானம் I எடுக்கணும்? said, anytime. எப்போ வேணுமோ எடுக்கலாம் அப்படின்னு. When if you have accepted Jesus, that's what the Bible says. If you believe in your heart, you confess with your mouth, you can take baptism. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, வாயினால் அறிக்கை செய்தாயா, அது ரட்சிக்கப்பட்ட. அதுக்கு பிறகு எப்போ வேணுமோ எடுக்கலாம். Cornelius' house, in the middle of the night, they took baptism. கொர்நேலி வீட்டில் ராத்திரியே ரட்சிக்கப்பட்டாங்க, ராத்திரியிலே ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. She said, no, I'm waiting to get some money. I said, what money got to do with baptism? அப்போ அந்த மாதிரி சொல்றாங்க, நான் கொஞ்சம் பணத்துக்காக காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு. பணத்துக்கும் இன்னும் ஞானஸ்தானத்துக்கும் என்னங்க She said, சம்பந்தம்? no, they said, when you take baptism, you should give lunch for everyone If in you the give church. lunch, we will be happy, we will எனக்கு eat யாரோ it. சொல்லி But that's not கொடுத்தாங்க, a tradition and that ஞானஸ்தானம் has got எடுக்கும்போது nothing சர்ச்சில் to இருக்க do with எல்லாருக்கும் வந்து baptism. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அது மாதிரி மதியானம் சாப்பாடு கொடுத்தா நானும் கலந்துக்குவேன், ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அந்த மதியான சாப்பாட்டு நீங்கள் பணம் வர்ற வரைக்கும் காத்து நிற்கணும்னு அவசியம் இல்லை, அதை காத்திருக்கிறது தான் பாரம்பரியம். Okay, it is not a necessity, that it is not in the Bible. சொல்லப்போனால் அது மாதிரி பைபிளில் இல்லவே இல்லை, பைபிளில் யாரும் அது மாதிரி கொடுத்ததும் இல்லை. If you are so rejoicing, you say, I want to share my joy, I want to feed everybody, do it. It's out of your own heart, but it's not a commandment from God. உன்னுடைய உள்ளத்தின் சந்தோஷத்திற்காக நான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுன்றது உன்னுடைய மன விருப்பம், அதை செய்யுங்க. ஆனால் அது ஒரு கட்டளையாக பாரம்பரியமாக நீங்கள் செய்ய வேண்டாம். For laying aside the commandment of God, you hold the tradition of men, the washing of pitchers and cups and many other such things you do. 8ஆம் வசனம், நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொள்ளுகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். What was Jesus saying? Don't wash your utensils in the house? அதனால இயேசு என்ன சொல்றாரு, உன்னுடைய வீட்டில் இருக்க சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் கழுவ வேணாம்னு சொன்னாரா? We have come from other different traditions. We know a particular day we will take down all these brass items and we'll be rubbing it and washing it and cleaning it. That's a tradition. நம்மள பாருங்க, நம்முடைய தமிழர்களுடைய கலாச்சாரம் என்னது, அல்லது தென்னிந்திய கலாச்சாரம், ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு முக்கியமான நாட்கள்லாம் வரப்போகுதுன்னு வச்சுங்க, அப்போது மேலே பரண மேலே வச்சுருக்க பித்தளை பாத்திரம் ஆலுமணி எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் புளி போட்டு நல்லா கழுவி சாம்பல் போட்டு தொலைக்கி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே எடுத்து Every week, one particular day, you will wash certain particular things. ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருள்களை கழுவிங்க. அதெல்லாம் நம்முடைய பாரம்பரியம், We used to do that. அதெல்லாம் நம்ம செய்வோம். Washing is good. ஆனால் அதுக்காக அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்டு தான் பண்ணணும் அவசியம் இல்லை, எப்பொழுதுமே கழுவுறது நல்லது தான். Even my daughter, sometimes she'll take some plates from the stand or some cups from the cupboard. I tell her, every time you take it from there, it may be clean, but just rinse it, wash it. You don't know, sometimes some insect will be there, dust will be on the plate there. சில நாட்களில் என்னுடைய மகள் வந்து யாராவது விருந்துகள் வரும்போது ஒரு சில பிளேட்டை கபட்லேருந்து எடுப்பா, இதுலேருந்து எடுப்பா. அப்போ சொன்னால் எடுக்கிறது நல்லது தான், ஆனால் அது சுத்தமாக தான் கழுவி தான் வைக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் இன்னும் ஒரு தடவை அது வந்து அலசுனு தண்ணியை வச்சு, ஏன்னா கருப்பாம்பூச்சியோ பல்லி அதெல்லாம் கூட போயிருக்கலாம் நடந்து. Okay, டிவியில் கூட காட்டுறாங்க. And he said to them, all too well, you reject the commandment of God that you may keep your tradition. என்ன சொல்றாரு, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. You reject, you leave away the commandment of God. மனுஷ கட்டளைகளை பின்பற்றுறதுக்கு நல்லா பண்றீங்க, ஆனா ஆண்டவருடைய கட்டளை விட்டுட்டீங்களே. In this Lent days, you have to do, if you really want to think about God's suffering, God's death, do something. One commandment he gave you, I told you yesterday, but we didn't see that verse, we'll see it today. இந்த லெந்து காலங்களிலே துக்க முகத்தோடு சில காரியங்களை நம்ம செய்யறோம்ல, பரவாயில்ல. ஆனால் அதற்கும் மேலாக ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு, அதை நம்ம செய்ய வேண்டும் என்று நேற்று சொன்னேன். இது அப்பப்போ சொல்ல போறேன். Matthew chapter 28 மத்தேயு 28ஆம் அதிகாரம் and verse 18. 18ஆம் வசனம். He says, all authority has been given to me in heaven and on earth. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 47ஆம் பக்கம். Because Jesus, after his death and resurrection, he got a name above every other name. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பிறகு அவருடைய நாமத்தை தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக உயர்த்தினார். He didn't stay in the grave. அவர் கல்லறையிலே இருக்கவில்லை. He overcame, he paid the price, he accomplished what he came for and he did it and he rose up. அவர் எந்த நோக்கத்திற்காக பூமியிலே மனிதனாக வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி உயிர்த்தெழுந்தார். And now he says, go therefore and make disciples of all nations,
baptizing them in the name of the Father, Son and the Holy Spirit. 19ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். Teaching them to observe all things that I commanded you, and lo, I am with you always, even to the end of the age. இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் He said, என்றார். when you think about my suffering, go tell people. When you think about my death, go tell people. என்னுடைய பாடுகளை குறித்து துக்கம் கொண்டாடுறியா? போய் என்னை பற்றி ஜனங்களுக்கு சொல். என்னுடைய இந்த நாட்களிலே நீ உபவாசம் பண்றியா? அந்த நாட்களில் போய் என்னுடைய மரணத்தை உயிர்த்தெழுதலையும் போய் ஜனங்களுக்கு சொல். What did the book of Hebrews tell us? We can come boldly into the holiest place because of the blood of Jesus. என்றால் நம்ம படிச்சோம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, நாம் அவருடைய பிரகாரங்களிலே தைரியத்தோடு நாம் நுழைய முடியும் இயேசுவின் இரத்தத்தினாலே. There are still people who are not able to call God and say, Lord, Father God. They can't say Father. இன்னும் சில ஜனங்க தேவனை அப்பா என்று சொல்ல கூட அவங்களுக்கு தைரியம் இல்லாம இருக்குது. There are பயப்படுறாங்க. other people who still have to take a sacrifice, take a goat, take a lamb to the temple because they cannot go into the presence of God. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, ஆடுகள், வெள்ளாட்டு கடாக்கள், மிருகங்களுடைய பலிகளை எடுத்துக்கின்னு அவருடைய பிரகாரத்துக்கு போறாங்க. ஏன்னா நேரடியா போறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. Even if they take fruits, even if they take a coconut, they cannot go into the presence of God. They need a mediator, so they give it to the priest there to take it and go. தேங்காவோ பழமோ எடுத்துன்னு போனாலும் அந்த தேங்காவை இவங்களே உடைச்சி அந்த சன்னிதானத்துல உள்ள நுழைய முடியாது. அதுக்கு நடுவுல ஒரு மத்தியஸ்தர் இருக்காரு, அந்த அர்ச்சகர், அவர்தான் அதை உனக்கு பதிலா செய்யணும். And so tell them the good news. Tell them, see, because he paid the price. Why you are not able to go into the holy place? Because you think you are a sinner, but God paid the price. Why you are taking that goat? Because you think that goat will die and that will substitute your sin. But there is God, Jesus, who died for you. Tell them the good news instead of sitting and இப்படி crying. ஆடுகளையும் தேங்காய் பழம்லாம் எடுத்துன்னு போறவங்களை பார்த்து சொல்லுங்க, அந்த ஆடுகளின் ரத்தத்தின் மூலமாகத்தான் நீ போகணும்னு அவசியம் இல்லப்பா. அந்த ஆட்டை விட தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி இருக்கிற இயேசுக்கு அவருடைய நாமத்தினால் நீ தைரியமாக நுழைய முடியும் என்று ஜனங்களுக்கு நீங்க சொல்லணும். See the difference, sitting and mourning and crying, my Jesus died, my Jesus died. Tell them, my Jesus, let's run to this verse, very very lovely verse. நாம வீட்டில் உட்கார்ந்து கொண்டோ அல்லது சொந்தக்காரங்க வீட்டில் உட்கார்ந்து கொண்டு முகத்தை தொங்க போட்டு இயேசு மரித்தார், இயேசு செத்தார், அந்த புலம்பலுக்கு பதிலாக இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், உங்களுக்காக சிந்தினார் என்று தைரியமாக சொல்லக்கூடிய மனநிலை நமக்கு வர வேண்டும். Let's run to John chapter 10. யோவான் 10ஆம் அதிகாரம், Beautiful verse. 10 அருமையான வசனம். யோவான் 10 verse 14. 14ஆம் வசனம். John 10:14. 142ஆம் பக்கம். யோவான் 10:14. 14. He says, I am the good shepherd and I know my sheep and I am known by my own. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். He says, I know you are a sinner, I know you are weak, I know you fall. நீ பாவின்னு எனக்கு தெரியும், நீ பலவீனன்னு தெரியும், நீ கீழே விழுற ஆள்னு எனக்கு தெரியும். நான் அறிந்திருக்கிறேன். As the Father knows me, even so I know the Father, and I lay down my life for the sheep. 15ஆம் வசனம் கடைசி பக்கம், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். He says, I lay it down, nobody took it from me. யாரோ என்னுடைய ஜீவனை பிடுங்கி எடுக்கல, நானே என் ஜீவனை கொடுக்கிறேன். See, we can cry for one person, mourn for one person, if suddenly somebody comes and catches them and kills them, and they are screaming, save me, and then they die, you can think and cry, oh, that guy he was not willing to die, he was not at the time, that was not his time for death, but he died. You cry for somebody. யாரோ ஒருவரை வலுக்கட்டாயமாக சில ஆட்கள் போய் அடிச்சு அவரை துன்புறுத்தி கொலை செய்ய பார்க்குறாங்க. அவரோ கத்துற, ஐயோ என்னை காப்பாற்றுங்க. ஆனால் அவங்க விடாம அவரை கொன்ற பிறகு அந்த ஆளுக்காக வேண்டுமான நீங்க துக்கம் கொண்டாடலாம். ஏன்னா
அவன் ஏற்ற நாளுக்கு முன்பாகவே கொலை செய்யப்பட்டு விட்டான்னு நினைத்து நீங்க வருத்தப்படலாம். Many accidents like that you have thought அப்படி about. அநேக விபத்துக்கள் கூட நடந்திருக்குது. Such a young boy, he just went to work. சின்ன பையங்க இன்னும் கல்யாணம் கூட ஆகல, போய் இது மாதிரி செத்துட்டானே. But God says, I laid down my life. ஆனா இயேசு அப்படி இல்லை, அவரே தன்னுடைய உயிரை தாமாக முன்வந்து கொடுக்கிறார். Verse 17. 17ஆம் வசனம். He says, therefore my Father loves me because I lay down my life that I may take it again. 17ஆம் வசனம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு, மீண்டும் அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். He says, nobody came in, don't think, Pilate killed me or Herod killed me or the Jews killed me. Yes, they had a part in the plot, but it was the time that I gave my life only they could have taken it. ஏரோது கொன்றான், இல்ல பிலாத்து தான் இதுக்கு காரணம், அல்லது ரோம போர்ச்சவர்கள் தான் இதுக்கு காரணம் என்று நான் சொல்லவில்லை. ஒருவேளை அந்த கொலையில அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது, ஆனாலும் நான் என் ஜீவனை கொடுக்காவிட்டால் அவர்களால் ஒன்று செய்ய முடியாது. If they had to put those chains on me and I could have just broken those chains. என்ன செயின் போட்டு சங்கிலி போட்டு கட்டினா கூட ஒரே நிமிஷத்துல அது துண்டு துண்டா ஆக்கிடுவேன். How did Samson break those chains out? எப்படி சிம்சோன் என்ற ஒரு சாதாரண மனுஷனே சங்கிலி தூள் தூளா ஆக்கிட்டானே. It was God's power that God gave him the power. Now God himself is here. அங்கே சிம்சோன் போட்ட சங்கிலியை உடைத்தது தேவன் தந்த வல்லமையினால். ஆனா இங்க தேவனே இருக்கார். அப்ப பாருங்க எப்படி. How silly not to think that I'm thinking about Jesus dying, I'm thinking about Jesus falling on the cross and I'm mourning for that person. அவ எவ்வளவு துக்கமா இருக்குது பாருங்க. இயேசு எனக்காக ஐயோ இப்படி அடிக்கப்பட்டாரே, இப்படி கொலை செய்யப்பட்டாரே, அவர் உயிர் தெழுந்துட்டாருங்க, இன்னும் தொங்கி நில்லாங்க. And it is good that he came. வந்தது நல்லது. I'll show you right from the beginning. He promised us that it didn't happen suddenly to him. அவர் திடீரென்று வந்து ஒரு மரணத்தை 2000 வருஷத்துக்கு முன்னால சொல்ல, அதுக்கு முன்பதாகவே அவரை பற்றி தீர்க்க தரிசனங்கள் வந்துனே இருக்குது. அதெல்லாம் கடைசியா இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால் நிறைவேற்றார். John 10:10. யோவான் 10:10. The thief does not come except to kill and steal and destroy. 141ஆம் பக்கம் யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். But I've come that you may have life and that you may have it abundantly. ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். Why did Jesus come and die? ஏன் இயேசு வந்து நமக்காக மரிக்க வேண்டும்? For you and me to have abundant life. That means everlasting life. நீயும் நானும் பரிபூரண நித்திய சதாகால வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக. Abundant means you have everything. பரிபூரணம் என்றால் எல்லாம் நிறைந்த வாழ்க்கை. It looks like you don't have anything. பார்த்தா இன்னைக்கு எல்லாமே இருக்க மாதிரி இல்ல. But you have it. ஆனா இருக்குது. When the time comes you have it. நேரம் வரும்போது தானா எல்லாம் வந்துரும். You don't have to pile it up and keep it and get scared of people to steal it. அதெல்லாம் வந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நீ வந்து பாதுகாக்கணும்னு அவசியம் இல்ல. You have it. எல்லாம் உனக்கு இருக்கு. See why so many people are not here today? ஏன் இன்னைக்கு நிறைய பேர் இங்க வரல? Why these chairs are empty? ஏன் இந்த நாற்காலிகள் காலி? What to eat? என்ன காரணம்? என்னத்தை புசிப்போம்? What to drink? என்னத்தை குடிப்போம்? Where to sleep? எங்கே தூங்குவோம்? How to go to work tomorrow again? நாளைக்கு மீண்டும் காலையில எப்படி வேலைக்கு போவோம்? Suppose they don't get up in the morning. ஒருவேளை நாளைக்கு காலையில எழுந்திரலனா? No, I'm talking reality. என்னங்க திடீர்னு இப்படி பேசுறீங்களா? அப்படி நினைக்காதீங்க. வாழ்க்கையில் நடக்கிறத சொல்றேன். They are it's so much of faith they have in themselves that definitely I'll get up tomorrow and go to work. அவங்க மேல அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குது. என்னது? இப்ப தூங்குனா நாளைக்கு காலையில கண்டிப்பா நான் எழுந்துவேன். Suppose you don't get up. காலையில எழுந்தலனா? You're standing before God. ஆண்டவருக்கு முன்பாக நிக்கிறீங்க. God says what you did all these days. 9 days they were having meeting in the church. Did you go? 9 நாள் சிலுவை தான கூட்டம் வந்துச்சே, நடந்துச்சே, சொன்னாங்களே, போனியா? I had work, Lord. ஆண்டவரே எனக்கு எக்கச்சக்கமான வேலை. I had to cook, Lord. ஆண்டவரே நான் சமைக்கணுமே. Jesus will say, didn't read in the Bible I told you something? Don't be like the heathens because they worry what to eat, what to drink, what to wear, where to sleep. அப்போ ஆண்டவர் சொல்வாரு, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல படிச்சிய ஞாபகம் இருக்குதா? பாஸ்டரும் சிஸ்டர்லாம் சொன்னாங்களே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நீ அஞ்ஞானியா? It's not a sin. It's not going to prevent you from going to heaven. அதனால வந்து சமைக்கிறது, சாப்பிடுறது, வேலைக்கு போறதெல்லாம் பாவம் இல்ல.
அதெல்லாம் தேவை. But ஆனால் you lost that abundant life, that joy of living on this earth, and you came miserable and ended up in heaven. ஆனா இதெல்லாம் ஆண்டவர் அவ்வளவு பரிபூர்ண வாழ்க்கை இந்த பூமியில் நமக்கு தந்திருக்காரு. அதெல்லாம் அனுபவிக்காம இது மூணு மட்டுமே என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை தூங்குவோம், அப்படியே அதே சைக்கிள் மாதிரி ஓடின்னு இருக்குது. ஆண்டவர் உனக்கு தந்த அற்புதமான வாழ்க்கையின் அநேக பரிமாணங்களை அனுபவிக்காமலேயே போயிட்டு அங்க போய் And நிக்கிறோம். maybe God will show you and say, see, if you have to give more place to me, you could have had more peace, you could have had more health, you could have had more joy, you could have brought forth a really, great generation to praise me, but because you didn't give place to me, all this you missed. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, இதெல்லாம் நீ பண்ண ஓகே பரவாயில்ல, ஆனா அதற்கு பதிலாக நான் சொன்ன காரியத்துக்கு முதலிடம் தந்து, என்னுடைய வார்த்தைக்கு நீ முதலிடம் தந்து, தேவ காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? உனக்கு தேவையானதெல்லாம் நீ கஷ்டப்படாமலே நான் கொண்டு வந்து உனக்கு கொடுத்திருப்பேன். You could have had more joy, மிக சந்தோஷத்தை நீ பெற்றுக் கொண்டிருப்பாய், more happiness, இன்னும் அதிகமான மகிழ்ச்சி நீ அடைந்திருப்பாய். You brought forth a great generation to worship me. மாபெரும் சந்ததி, ஆண்டவரை ஆராதிக்கிற மாபெரும் சந்ததியை நீ உருவாக்கி இருப்பாய். But you had, like these pigs, your eyes was only in the clay looking on the earth, what to do. You never lifted up and seen your heavenly Father. உன்னுடைய கண்களோ ஒரு பன்றியை போல கீழே தான் என்னன்னே பார்த்துனே தான் இருந்துச்சு. That's why God said, God didn't say look at the cow or look at the goat. He said lift up your eyes and see the birds. Your heavenly Father feeds them, won't he feed you? அதனால தான் ஆண்டவர் இந்த ஆடுகளை மாடுகளை இதெல்லாம் பாருங்கன்னு சொல்ல, பன்றிகளை பாருங்கன்னு சொல்ல. அதுக்கு பதில் என்ன சொல்றாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் அதனுடைய தேவைகளை சந்திக்கிறார். That's why they are all worried. நம்ம கழுவி நம்ம தான் சமைச்சு அதுக்கு சாப்பாடு போட்டு அதை இடத்தை சுத்தப்படுத்தி கழுவி விட்டுன்னு இருக்கிறோம். See all the See all the people on sitting in this church right now, all of you went to work and came back. இங்க சர்ச்சில் இருக்க நீங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டு தான் வந்தீங்க. All are tired. சிலர் வீட்டு வேலை, சிலர் வெளியில போய் வேலை பண்ணி, எல்லாருமே டயர்ட் தான். Okay, we worked till the last minute till we came to church. சர்ச்சுக்குள்ள வர்ற வரைக்கும் நம்மள ஒரு சிலர் கடைசி நிமிஷம் வரைக்கும் வேலை செய்துட்டு தான் வரோம். And God is going to be really pleased with us. God is really going to be pleased with us. உங்களை குறித்து ஆண்டவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். Okay, because we give first place to God. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவிலும் பொறுப்புகளுக்கு நடுவிலும் இவ்வளவு காரியங்களை செய்தீர்களே என்று மகிழ்ச்சி அடைவார். But don't be proud about it. ஆனா அதை குறித்து பெருமை பாராட்டாதே. Okay, thank God. Say thank you Lord that you gave me a heart to love you. Give those people that kind of heart to love you Lord. ஆண்டவரே, இவ்வளவு பொறுப்புகளுக்கு மத்தியிலும் வேலைகளுக்கு மத்தியிலும் தேவைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரே உம்மை நேசிக்கக்கூடிய இதயத்தை கொடுத்தீரே, நன்றி அப்பா. அதே இதயத்தை கர்த்தா மற்றவங்களுக்கும் தாங்கப்பான்னு கேளுங்க. Thank you for giving me a hungry heart to learn your word Lord. உம்முடைய வார்த்தையை படிக்க கற்றுக்கொள்ள எனக்கு கொடுத்த தாகமுள்ள இதயத்துக்காக நன்றி. Okay, let's see Genesis chapter 3 and verse 7. ஆதியாகமம் 3 அதிகாரம் 7 வசனம். It says here, then the eyes of both of them were opened and they knew that they were naked and they sewed fig leaves together and made themselves covering. ஆதியாகமம் 3 அதிகாரம் 7 வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். See, after they sinned, பாவம் அவர்கள் செய்த பிறகு. now what is sin? பாவம் என்றால் என்ன? Some people will say smoking, drinking, womanizing. குடிப்பது, புகைப்படைப்பது, விபச்சாரம் செய்வது. So when you see this list of sins, it looks like only the male are sinners and women are less sinners. அப்படி அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது ஆண்கள் தான் அதுல அதிகமாக பாவிகள், பெண்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க அதுல. Okay, it's not about just drinking and smoking. Anything that God tells you don't do, and if you do it, it's a sin. Simple as that. குடிப்பது புகைப்பது மட்டும் இல்ல, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதை செய்தாலும் பாவம் தான். If God tells you do something and you don't do it, that also is a sin. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவர் செய்யின்னு சொல்லிட்டு அது செய்யாம இருந்தாலும் பாவம். When we get angry with our children, எப்பொழுது நம்ம பிள்ளைங்க மேல கோபப்படுறோம்? we'll say I told you to do that and you're not doing it. இவ்வளவு அடிச்சு படிச்சு உனக்கு சொன்ன ஆனாலும் செய்யலையே. I said tell you don't do it and that you're doing. இத செய்ய வேணாம்னு சொன்னா அதுதான் நீ செய்திருக்க. That only is sin. அதுதான் பாவம். When you make உங்கள மாதிரி தான் ஆண்டவரும். Okay, when you do something that he tells you don't do, it is sin. ஏதாவது ஒன்றை செய்ய சொல்லி அதை செய்யாவிட்டாலும் பாவம்,
செய்ய வேணாம்னு சொல்லிட்டு காரியத்தை செய்தாலும் பாவம். So we learned previously that God told Adam and Eve, don't touch the fruit. They touched the fruit, they ate the fruit. ஆண்டவர் சொல்றாரு இந்த பழத்தை நீ புசிக்க வேண்டாம், ஆனா அவங்க புசித்தாங்க. And after they ate it, they came out of that innocence and their conscience started to prick them. அப்பொழுது அறியாமை என்ற அந்த நிலையிலிருந்து வெளியே வந்து மனசாட்சி என்ற நிலைக்குள் வர்றாங்க. தங்கள் பாவிகள் நிர்வாணிகள் என்று உணர்றாங்க. And at once, like a reflex action, they pluck the leaves. Maybe the fig was the most available. They pluck it and they just put it together and try to hide their nakedness. உடனே அவர்களுக்கு வந்து அந்த தண்ணி அனிச்சை செயல் மாதிரி உடனே பக்கத்தில் அடி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அத்தி இலைகள் இருக்குது, உடனே டக்குன்னு பறிக்கிறாங்க. அதை அவனுக்கு ஒன்றா கோத்து ஒரு உடையை தச்சுன்னு தங்களுடைய நிர்வாணத்தை மூடுறாங்க. And they go in among the trees and hide. அதுக்கப்புறம் மரத்துக்கு நடுவில் அடியே ஒரு பாம்பு மாதிரி அடியே ஊர்ந்து They are trying to hide their sin. பாவத்தை மூட முயற்சி செய்றாங்க. But friends, it is temporary. ஆனா நண்பர்களே, அதெல்லாம் தற்காலிக முயற்சி மட்டும்தான். And after that, after Adam's sin, every event that happens in the Bible, every story, every person that comes, all of them fall into the line or the plan of that salvation where God is going to come himself and save us. அவனுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு சந்ததியும் ஒவ்வொரு நபர்களும் தேவனுடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்கு நேராகத்தான் வர வேண்டியதா இருந்தது. We'll see in verse 23, 23ஆம் வசனம், verse 21, 21ஆம் வசனம். Okay. Also for Adam and his wife, the Lord God made tunics of skin and clothed them. தேவனாகிய கர்த்தர், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். How did he make எப்படி a dress of skin? தோல் உடை எப்படி உருவாக்க முடியும்? How can you get skin? தோல் எப்படி கிடைக்கும்? மரத்துல காய்ச்சி தொங்குமா தோல்? Somebody has to die, something has to die. ஏதோ ஒரு மிருகம் இல்ல, அதை கொன்று அந்த தோலை எடுக்கணும். Something has to die. ஏதாவது ஒன்று சாக வேண்டும். So we have seen a lesson here. Adam, man by himself on his own effort, he is doing something temporary to cover his sin, but God is showing him a way and saying no, something has to die, and then only it's a permanent solution. மனிதன் ஆதாம் பாவத்தை செய்து அதற்கு நிவாரணத்தை தேடுறான். ஆனா அது வந்து நிரந்தரமான நிவாரணம் அல்ல, அத்தி இலைகள் நிரந்தரம் அல்ல. அவை ஆண்டவர் சொல்றாரு, யாராகிலும் ஒருவர் உன்னுடைய பாவத்துக்காக சாக வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும். ஆகவேதான் அந்த மிருகத்தை வெட்டி அந்த ரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக கிடைத்த தோல் உடைகளை அவர்களுக்கு தருகிறார். And there was a lesson that they heard, that something innocent has to die to pay the price for a sinner, to pay for the ஆகவே sins. அங்க ஒரு பாடம் அவங்க கத்துக்கிறாங்க. தங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய பாவம் அறியாத யாராகிலும் ஒருவர் சாக வேண்டும். And now the blood of animals cannot remove the sin of a human. Another human being who has not sinned has to come and die. That's the lesson. மனிதனுடைய பாவத்துக்கு நிவாரணம் மிருகத்தினுடைய ரத்தம் அல்ல. ஆனால் அதே வேளையிலே மனிதனுடைய பாவத்தை நீக்குவதற்கு பாவமே இல்லாத இன்னொரு மனிதன் தான் சாக வேண்டும். And let's see who is going to be that man. அப்படி பாவமே இல்லாத மனிதன் யார்? Who is going to be that human who is going to come and save us? இவர்களை ரட்சிக்க, இவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க அந்த பாவமே இல்லாத மனிதன் யார் என்று பார்ப்போம். And if a human like that comes without sin and saves us, is it a good news or bad news? அப்படியே ஒருவேளை பாவமே இல்லாத ஒரு மனிதன் வந்து இவர்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தினால் அது நற்செய்தியா துர்ச்செய்தியா? Will we rejoice or will we cry about it? அதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைவோமா இல்ல அதை நினைத்து அழுவோமா? Will we go and tell other people who are in sin, oh there's somebody came, he paid the price, come to him, he will help you? ஆகவே அப்படிப்பட்ட நபரை குறித்து ஜனங்களுக்கு சொல்லுவோம், ஜனங்களுடைய பாவத்தை தீர்க்க இந்த மனிதர் தன்னுடைய உயிரை கொடுத்து மீண்டும் உயிரோடு எழுந்தார், அவரிடத்தில் நாம் செல்வோம் என்று அழைத்துன்னு போவீங்க. So don't cry thinking of his death. ஆகவே அவருடைய மரணத்தை நினைத்து நீங்கள் அழ வேண்டிய புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. Let's continue tomorrow and see who is this person, how he came and how he opened the way for us to have abundant ஆகவே life. நாளைக்கு இந்த மனிதன் எப்படி வந்தார், எப்படி தன் உயிரை தந்தார், வழியை எப்படி உருவாக்கினார் என்று நாம் பார்க்க போகிறோம். Thank you for watching and let's close our eyes and let's pray. ஆகவே இந்த செய்தியை கவனித்ததற்காக நன்றி. கண்களை மூடி ஜெபித்து நாம்